ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பயிற்சி 1.3ல் இப்போ 4th சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u is equal to 1 2 0 1 2 3 4 5 6 7, a is equal to 1 3 5 7, b is equal to 0 2 3 5 7 எனில் பின்வரும் கணங்களை காண்கன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு a டேஷ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் டேஷுன்னு வந்தாலே அந்த இதை தவிர மீதி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எழுதணும். அப்படின்னா எல்லா உறுப்புகளும் இருக்கிறது வந்து அனைத்து கணத்தில் தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம u மைனஸ் ஏன்ட்டு எழுதலாம். அதுதான் வந்து a டேஷ். ஃபஸ்ட்டு வந்து யூவில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதிக்கலாம். மைனஸ் ஏல வந்து என்ன இருக்குது? 1 3 5 7. இப்போ மைனஸ்னால் ஏல இருக்கிற எல்லாத்தையும் வந்து யூவிலேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதில் மீதி இருக்கிறத எழுதணும். மீதி என்ன இருக்குது? 0 2 3 2 4 6 இதுதான் வரும் a டேஷ். b டேஷும் அதே மாதிரி தான் u மைனஸ் பின்னு வரும். ஃபஸ்ட்டு வந்து u அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் b வந்து 0 2 3 5 7. வேறு மைனஸுங்கும் போது யூனியனில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் பியை. மீதி என்ன இருக்கும்? 1 4 6 தான் இருக்கும். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா a டேஷ் யூனியன் b டேஷ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம a டேஷ் b டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். 0 2 4 6 யூனியன் 1 4 6. யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஏவை அப்படியே எழுதிக்கலாம். a டேஷ். b டேஷில் வந்து 1 இருக்குது. 4 வந்து ஏற்கனவே a டேஷில் இருக்குது. 6ம் இருக்குது. அப்போ அதை எழுத தேவையில்லை. இதோட அவ்வளோதான். அடுத்து a டேஷ் வெட்டு b டேஷ். ஃபஸ்ட்டு வந்து a டேஷ் எழுதிக்கலாம். வெட்டு b டேஷ் 1 4 6. அது ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம்னா 4 6 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ 4 6 தான் இது வரும். அடுத்து வந்து a யூனியன் b ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம a யூனியன் பியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் a என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5 7 யூனியன் b வந்து 0 2 3 5 7. அது ரெண்டையும் சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு a வந்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பியில் வந்து 0 2 3 ஏற்கனவே இருக்குது. அப்போ எழுத தேவையில்லை. 5 ஏற்கனவே இருக்குது. அதே எழுத தேவையில்லை. 7 இருக்குது. இப்போ இதோட அவ்வளோதான் a யூனியன் b. இப்போ நம்மளுக்கு a யூனியன் b ஹோல் டேஷ் வேணும். அப்போ யூனியன் மைனஸ் a யூனியன் b பண்ணோம்னா நம்மளுக்கு a யூனியன் b ஹோல் டேஷ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு யூனியனை வந்து நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் a யூனியன் b வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ இந்த யூனியனில் வந்து a யூனியன் b எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மீதி வந்து 4 6 தான் கிடைக்குது. அடுத்து வந்து a வெட்டு b ஹோல் டேஷ். ஃபஸ்ட்டு வந்து a வெட்டு b கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு a எழுதிக்கலாம். வெட்டு b எழுதிக்கலாம். அது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது 3 5 7 தான் காமனாக இருக்குது. அப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம a வெட்டு b ஹோல் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ a வெட்டு b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூனியன்லேருந்து a வெட்டு bயை கழிச்சோம்னா நம்மளுக்கு a வெட்டு b ஹோல் டேஷ் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு யூனியன் எழுதிக்கலாம். மைனஸ் a வெட்டு b வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து மைனஸ் வரும். இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும்னா இதிலேருந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணணும் a வெட்டு bயை. இப்போ என்ன வரும்? 0 1 2 4 6 வரும். அடுத்து a டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த டேஷும் கேன்சல் ஆகி a தான் வரும். இப்போ a டபுள் டேஷ்னால் a தான் வரும். a வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 5 7.
அவ்வளோதான் ஏ டபுள் டேஷ். அடுத்து பி டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. அந்த டேஷும் டேஷும் கேன்சல் ஆகி பி தான் வரும். இப்போ பி கொஸ்டினில் வந்து 02357 கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆன்சர். பயிற்சி 1.3ல் 4th சம் முடிஞ்சு. தேங்க்யூ.